ஒரு ஆணினுடைய விந்தணுக்களை நல்லா உயர்த்துவதாக இருக்கட்டும், பெண்ணினுடைய கரு முட்டை மிகச் சிறப்பாக வருவதாக இருக்கும். சில உணவுகள் பயன்படுதுன்னு நிறைய அறிவியல் பூர்வமாக சொல்லியிருக்காங்க. உதாரணம் முதல்ல பெண்ணிலேருந்து ஆரம்பித்தோம்னா, கரு முட்டையினுடைய வளர்ச்சிக்கு உளுந்து மிக மிக முக்கியமானது. உளுந்து நல்ல கருப்பு தொலி உளுந்து, உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி, உளுந்து தோசை, உளுந்த வடை, எப்படி வேணாலும் உளுந்தை முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு உளுந்து வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்குது அதில். அறிவியல் பூர்வமாக ஈஸ்ட்ரோஜெனிக் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போது மாதவிடாய் துவங்கி 4 நாள் பீரியட் இருக்குன்னா 5வது நாள்லேருந்து 15வது நாள் வரைக்கும் கருமுட்டை முழுசாக வளர்ச்சி ஆகிற வரைக்கும் உளுந்தை பயன்படுத்திக்கணும். கருமுட்டை நல்லா வளர்ந்து அது கருத்தரிக்கலை அப்படின்னா அது வெளியே வந்து அது மென்ஸ்ட்ரேஷனோட வெளியே வரும். அந்த 15லேருந்து 28வது நாள் வரைக்கும் வெந்தயம் நல்லா எடுத்துக்கணும். ஸோ 0 to 5ங்கிற அந்த பீரியட் டேஸில் எள்ளுருண்டை எடுக்கலாம். பீரியட் ஆன 5வது பீரியட் முடிஞ்சு 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 5 to 15 உளுந்து, 15 to 28 வெந்தயம், இப்படி ஒரு உணவு வச்சுக்கலாம். நல்ல மாதுளம்பழம், நிறைய மாதுளம்பழச்சாறு, மாதுளம்பழ முத்துக்கள் எடுத்துக்கலாம். இப்போல்லாம் நிறைய பேருக்கு சினைப்பை நீர்க்கட்டிகள்னு பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்லுவாங்க. அவர்கள் இந்த எடை கூட இருக்கிறது, தைராய்டு கூட இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல உடற்பயிற்சி, ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்வீட்டை ரொம்ப குறைச்சிக்கிறது, இனிப்பு பண்டங்கள், ரொம்ப பட்டதீட்டிய அரிசி தானியங்களை வந்து எடுக்காமல் நல்ல ஹோல் கிரெயின் ஃபுட் எடுத்துக்கிறது, காய்கறிகள், கீரை, மீன், நார்ப்பொருட்கள் நிறைய உள்ள உணவை அந்த பெண் எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதுதான் அடிப்படை அந்த பெண்ணுக்கான உணவுகளில். லோ கிளைசிமிக் ஃபுட்டு, எடை கூட இருந்தாங்கன்னா எடையை குறைக்கிற மாதிரி ஒரு கீட்டோ டயட் எடுத்துக்கிறது, கூடுதலாக பழங்கள் நிறைய எடுத்துக்கிறது, நான் சொன்ன அந்த சுழற்சி உளுந்து, வெந்தயம், எள், அந்த சுழற்சி கரெக்டாக எடுத்துக்கிறது பெண் எடுத்துக்கணும்.